பழனிமலை முருகா பழம் நீக்கிருக்கும் பழம் ஒன்று எந்தனைக்குத்தான் பழம் ஒன்று பழனிமலை முருகா பழம் நீக்கிருக்கும் பழம் ஒன்று பழம் ஒன்று எந்தனைக்குத்தான் நிலைமை நில்லோது யார்கை நிலையாது நிலைமை நில்லோது யார்கை நிலையாது பழமையோ செல்வமோ நலம் ஒன்று தாராது பழமையோ செல்வமோ நலம் ஒன்றும் தாராது நிலைமை தலைமை பொருளாது நிலைமை எதமாக தலைமை பொருளாக நிம்மதியை அரோகா முருகா நிம்மதியை அரோகரா சொல்லும்போது வாய்க்குள்ள ஆட்டோவே போயிருப்ப. ஏமா இன்னும் ஐயரை காணாமே சாமிய என்னப்பா நம்ம தான் வந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சன்னிதானத்துல ஆளை காணாம யாரையுமே சன்னிதானத்துல யாரையுமே காணாமே ஆழ்ந்து அத்தரும் சொவ்வாரும் அள்ளிய பூசிவிடு அத்தரும் சொவ்வாரும் அள்ளிய பூசிவிடில் அங்கம் மணக்கவில்லையே நிறுத்துங்க சாமி. என்ன உங்க பாட்டில் பிழை இருக்கின்றது. அந்த பாட்டில்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா மூடி திரி இருக்கும், வேற பாட்டில் வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்ன சாமி எதுனா பாட்டில்ல பிள்ளை இருக்கு பாட்டில் சாமிகள் அவர் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? என்ன எடுத்து நீங்க பாடிய பாடலில் குற்றம் இருக்கான், பாடல்ல குறை இருக்கான், போயிடுத்துடா மரியாதை போயிடுத்து. அந்த காலத்துல பிராமணால் சூதுறாங்க பாகுபாடு இல்லாம போயிடுத்து. அதானே அதனால பிராமணால் பாடுற பாடல பிழை இப்ப பிழை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஏய் அத்தரும் சவ்வாது மல்லிய பூசிடும் அங்கம் மணக்கவில்லையே. இதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல, அழகா இருக்கு. முருகையா அங்கம் மணக்கவில்லையே. அங்கம்மா நக்குது, அப்புறம் அவங்க அம்மா நக்குது. இது தேவையா? பிரிச்சு வினயம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. ஓ பாடல வேற என்ன பண்ணிட்டு இருக்க? வினயம் பண்றேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்க மாமா. எந்த குறையும் வராத நல்லா இருப்பேன். ரொம்ப நல்லா. தம்பி சரவணன் சொல்லுங்க. வண்டி இப்ப எப்படி போயிட்டு இருக்கிறது? நல்ல வழியா போகுது. பைபாஸ்ல போயிட்டு இருக்கிறது. பைபாஸ் ஒத்தடி பாதையில இறங்குறது இல்ல. அது அடி திடீர்னு இறங்கும். அது இறங்குறது தப்பு இல்ல. ஆனா லவக்குன்னு பைபாஸ் கொண்டு மறுபடியும் நான் ஏறிறேன். அது சரி. அது சும்மா இது படம் பார்த்துட்டு இருக்கல பாருங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அது சரி நல்லா இருக்கும். சாமி கையை எடுக்கிறேன், கையெடுத்து வணங்குறேன். கையை மட்டும் எடுக்காது, ரெண்டு காலையும் எடுத்துட்டா ஊனமுற்றோர் சங்கத்துல ஐயர் மரியாதை போயிடுத்துங்க. என்னங்க சுவாமிகள், அந்த காலத்துல எங்களவா தெருவுல நடந்து வந்தா எதிர்த்து வர்றவா செருப்ப கலட்டி வச்சுண்டு மரியாதை மாமா. ஓ செருப்ப கலட்டி மறைச்சு வச்சுண்டு சுவாமி எப்படி இருக்கேன் அம்மா இருக்கலான்னு கேட்டு இருந்தா எப்ப அப்பெல்லாம். இப்ப நாங்க தெருவுல நடந்து வந்தா வாடா ஐயரேன்றாங்க. என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க ஐயரே ஆயிட்டோம் மாமா. ஓ ஐயர மீன் குஞ்சு மாதிரி ஆயிட்டான். லோகத்துல அடிச்சு பழகிறவாள் எங்களை தான் அடிச்சு பழகிறா. ஏன் திருப்பி அடிக்க மாட்டீங்கணும்? என்ன யாரா பொம்மநாட்டி புதுசா இருக்கிறது இந்த வருஷம் செட்டப்பா? இல்ல சாமி, போன வருஷம் ஒரு கழுவ மசி எழுத்து தெரிஞ்சா. இது என்ன புதுசா? எங்க அண்ணன் முண்டாட்டி சாமி. அண்ணன் முண்டாட்டியா? அண்ணன் எங்க இருக்கான்? அண்ணன் துபாயில இருக்காரு. துபாயில இருக்காரு. துபாயில இப்ப யாரு? துபாயில இருக்காரு. துபாய் ஏல போட்டுருவான் இருக்கு. வாய் அங்க துபாய் இருந்து போயிட்டு போயிட்டு அதானே. ஆண்டா இப்ப யாரு மெயின்டைன் பண்றான்? நான் தான் வச்சிருக்கேன். நீ தான் வச்சிருக்கல. அப்புறம் லோகத்துல மழை வரலன்னு ஏங்க எப்படி மழை வரும்? என்னங்க சுனாமி தான் புடிச்சு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அண்ணன் முண்டாட்டி வச்சு இவன் குடும்பம் நடத்துறானா? பாதுகாப்பா வச்சிருக்கேன் சாமி. ஏட்ட எப்படி நான் வச்சு காப்பாத்துறேன்னா வச்சு காப்பாத்துறேன்னா ஏதோ பரவாயில்லையா? ஏதோ பரவாயில்ல, உறக்கத்திலே வச்சிருப்பான் போல இருக்கு. அதான் பரவாயில்லன்றா. ஆமா என்ன இப்படி வந்திருக்கேன்? சாமிக்கு அர்ச்சனை பண்ணானு. அர்ச்சனை மட்டும் தானா? என்னடா தினைக்கே அர்ச்சனையே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது ஒரு செம்பு பால் கொண்டாந்து கொடுத்தேன்னா எம்பெருமானுக்கு இதெல்லாம் களைஞ்சு வச்சுண்டு அவ சிரசில அந்த பாலை விட்டு கீழே வர்ற பாலை வாங்கி உமா வாயில விடலான்னு பாக்க. ஏடா பால் வருதாடா? செனையா இருக்கு சாமி. பால் வரல. மாடு இன்னும் கண்ணு போட. இங்க வர்றவாள்லாம் வெறும் ஜம்பே ஆட்டிண்டு வர்றான், பால் வர மாட்டேன்றதுன்றான். அதுக்கு என்ன அம்பி அங்க பக்தர் ஒருத்தர் வந்துட்டு இருக்கா. முருகன்
டேய் முருகனை சாட்சிப்படாத, உன் வெயிட் தாங்க மாட்டான். ஐயோ முருகன் வேலை உடைச்சு விடாது. நீ முருகன் வேலை ஒழிக்க வளைச்சிருவான் போல் இருக்கு. என்ன கோழி கூவுது? அது ஒண்ணும் கிடையாதுடா, வாயில அளவு குத்தி வந்தாலும் ஆமா பேச்சு வரமாட்டேன்றது, நாவை பிடிச்சி இழுக்கிறது. ஆமா, அவ என்ன பேசுறாளோ அதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் சரிங்க பண்ணுறேன். சரிங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன அம்பி நீ வந்து நில்லேண்டா, என்ன எடுத்த? எல்லாம் வரிசையா நில்லுங்க. ஆமா, யாரா இவன்? யாரா மாப்பிள்ளை மருமையே மருமையே யாரு? மாலை கட்டினார். இருடா, அவன் என்னமோ சொல்ல வர்றான். ஆமா 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 ஆமா, அவங்க அண்ணன் முண்டாட்டியா, அண்ணன் துபாய் போயிட்டானா? இது அண்ணன் முண்டாட்டி அண்ணன் துபாய் போயிட்டாரு. நீ யாரு? மூத்தவர் அண்ணி. சரி, துபாய் போனது உங்க மூத்தவர் ஆக்கம். சரி, துபாய்க்கு போயிட்டான். இவன் தான் வச்சிருக்கானா? ஓ, அவன் வச்சிருக்கான், நீ தான் இது பண்ற. சரி சரி சரி, நல்ல குடும்பம். இந்த லட்சணத்துல முருகனுக்கு அர்ச்சனை வேற பண்ண வந்திருக்காங்க. இதுக்கு பேரு குடும்பமாடா. இல்ல பாருங்க, அவங்க எவ்வளவு தைரியமா. ஆமா, மாமியா ஐஸ்வரி ஏதோ அவங்க குடும்பம். மாமியா அவர் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க போய்க்கு வாங்கி ஒன்னும் பிரச்சனை கிடையாதுடா. ஆமா, உட்கார்தான் முருகன் மூஞ்சில. அதே முருகன் ரொம்ப ஸ்வீட். அபிஷேகம் பண்ணணும்னா அந்த பால் கவிச்சிக்கு வந்துட்டு இருக்கிறது. ஆமா, முருகனுக்கு சுகர் இல்ல. முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணது. ஆமா, அர்ச்சனைக்கு வந்திருக்கல அஷ்டோத்திரமா சகசரநாமா? அப்படின்னா என்ன சாமி? அஷ்டோத்திரம்னா 1008 மந்திரம் 1 ரூபாய் தட்சணை. சகசரநாமம்னா 108 மந்திரம் 5 ரூபாய் தட்சணை. நான் 5ல செய்யவா இல்ல 1ல செய்யவா? ஃப்ரீயா செஞ்சுட்டு போங்க சாமி. நீ பாத்துட்டுறா கொஞ்சம். என்னைக்கு அதே அவளே பிரியப்பட்டு கேட்கறா, 1ல செய்யுங்கோ 1ல செய்யுங்கோன்னு. நான் பகவான் மேல பாரத்தப்பட்டு ஒரு நாளைக்கு செஞ்சிருவேன். இன்னைக்கு பகவானுக்கு அலங்காரம் எப்படிடா? அது எப்படி சாமி? அது ஊமை சூப்பர். ஏண்டா சூப்பர்ன்றது என்ன? 5 கோடி ரூபாய் செலவாய் இருக்கிறது வைர கிரீடத்திற்கு. வைரமா அது? ஆமா ஆமா ஆமா. ஏங்க கையில புடிச்சிட்டு இருக்காளே வேல். ஆமா, அது என்ன வேல்? சில்வர் வேல். சில்வர் வேல். சில்வர் இல்ல. எவர் சில்வர் இல்லடா, தங்க வேல்ரா. தங்க வேல். தங்க வேல் எந்த ஊர் இருக்காரு? அந்த தங்க வேல் இல்லடா, தங்கத்துல செஞ்ச வேலு. எவனு கலாவணி பயிலுக கலாண்டு விடுவாங்கன்னு நான் தான் வெள்ள பெயர்ந்திருச்சிருக்கேன். அது என்ன சாமி? நீங்க இருக்கல யாரு கலாண்டு போறது? நான் பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் கிடையாது. பகவானே பகவானே பகவானே. என்னமோ இங்க வர்ற உங்களோட பேசிக்கிட்டே இருந்த குடுமையை பூரா பிச்சுட்டேன்டா. மாமா காமிங்க. கலர் கடா அவரே வச்சுட்டுக்கிறோமா? ஏங்க இல்ல இதுல அடிச்சிருவோம். ஏமாமா என்ன என்னது? இல்ல பயமா இருக்கிறது நேக்கு. இல்ல தேங்காய் சைஸே ஒரு மாதிரியா இருக்க. லோகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடக்குதுடா, எங்க பார்த்தாலும் குண்டு வைக்கிறாங்க. தேங்காய் சைஸ் வேற ஒரு மார்க்கமா இருக்கு. தேங்காயில குண்டு இருந்தா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குடா. மாமா கேள்விப்பட்டீங்களா? பேப்பர் பாத்தீங்களா? பாமு நான் தேங்காயில குண்டு இருக்கிறத பத்தி கவலைப்படலடா. இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சே ஏன் காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமான்னு தான் பயப்படுறேன். அது இருக்குதுடா, திருவண்ணாமலை தீவ மாதிரி ஏத்த மாட்டாம கிடக்குது. என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேன்றது. மாமா இருந்தாலும் எதுக்கு யோசிக்கங்க மாமா, யோசிச்சுக்கங்க. என்னடா பேப்பர் படிச்சீங்களா? என்னடாச்சு? நேத்து பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? பாக்கல. என்ன எடுத்த? நேத்து தான் தேங்காய் லோடு வந்த லாரியில சரி தேங்காய் கிலோ பாம்பு வச்சிருக்கோம்னு போட்டிருக்கா. நடந்துட்டு இருக்கு.
ஆமா பாப்பாண்டி நீ போயிட்டானா அங்க ஒப்பாமா ஒப்பாமா அவர் செத்து போயிட்டார். ஒபாமா அமெரிக்கால இருக்காராம். இதுக்கு மேல செய்யக்கூடாது அதெல்லாம். பாத்திரங்களுக்கு பேர் வெட்டது அவன் பழைய தொழில ஞாபகப்படுத்துறது. அடே கொரோனா நேரத்துல தெரியாம 4 பாத்திரத்துக்கு பேர் வெட்ட போயிட்டேன். அதையே சொல்லிட்டு இருக்கேன்டா. வெட்டு வெட்டு. பாத்திரத்துக்கு பேர் வெட்ட போனப்ப பெரிய கதை. என்னடா புது பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, பழைய பாத்திரத்தை கொடுத்து பேர் வெட்டுன்றேன். நீங்க எந்த பாத்திரத்தை எடுத்து பாக்குறேன் 15 பேர் இருக்கு. சரி நம்ம போயிட்டோம் சும்மா இருக்கப்படாதுன்னு நானும் பேரை வெட்டிட்டு வந்துட்டேன். என் பேருக்கு முன்னாடி இருக்கு. என்ன சாமி லேட் ஆகுது? என்னடா பண்ண சொல்றேன்? அந்த காலத்துல எல்லாம் 2 அடி அடிச்சோன்னா ஜலம் வந்துடும். இப்போ வயசா எடுத்து வம்பா பிடிச்சுட்டு 10 அடி அடிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப பிரச்சனை அது இல்லடா. பொம்மை நாட்டிகள் பூரா நம்மளத்தான் பேசிட்டு இருக்கா. பிராமணால் தான் 10 அடி அடிக்கிறாருன்னு லயன்ல நின்றுட்டு இருக்கான். ஆனா அடிக்கத்தான் முடிய மாட்டேன்றது. அடிக்க முடியலன்னா நம்பர் கொடுக்கட்டுமா உனக்கு? எப்போதுமே இந்த விஷயத்தை மட்டும் வேண்டாம்னு சொல்றது, வேணான்னு தான் சொல்றாரு. என்ன சாமி எச்சில் பண்றீங்க? என்ன சாமி வாய வச்சு நானா செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த ஐயர் செய்யறான்டா. பெஸ்டோ ஏங்க நீங்க சொல்ற முருகன் சொல்லித்தான் செஞ்சிருக்காரு. என்ன ஆமா சொல்லுங்க. நட்சத்திரம் என்னவோ? என்ன நட்சத்திரமா? மூலம் மூலம் நோக்கு மூலமா? எனக்கு அப்பவே சந்தேகம்டா. நாடகம் ஆரம்பிச்சதுல என்னது இல்ல தாளக்காரன் உட்காரணும்னு ஒரு சேர் போட்டிருக்கான். ஆமா. இவன் பார்த்தா நின்னே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கானே, என்னடா பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மூலமாடா? உன் மூலமா வெளி மூலம்? நட்சத்திரம் நட்சத்திரம் மூலமா? இவாளுக்கு மூலம். நோக்கு என்ன? கேட்டேன். யார கேட்ட? என்ன கேட்ட? இப்ப எவ்வளவு தாண்டி கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தானடி ஏத்திண்டு போறே. என்ன பண்ற அம்பி? நோக்கு பூரானா? பூரமா? எதுனா பூஜமா? ஐயப்பா வாயில என்னத்தை வைக்கிறது? அவருக்கு பூஞ்சானா? சரி. நான் பேசாம இன்னைக்கு பகவான் பேருக்கே அர்ச்சனை பண்ணி விடுறேன். ஆமா அம்பி சுதிய பிடிக்கிறீங்களா? ஆமா மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கடா அம்பி. மந்திர பொம்மநாட்டியே தரம் அதெல்லாம் கொண்டு போல. அங்க என்ன போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன்? ஓமட்டாட்டியா இருந்தாலும் அதை வீட்டுல வச்சுக்கணும்டா. பகவான் சனி சாமிக்கு பின்னாடியா? சாமி சூரபதமனை புலந்ததோட கையில வேலை பிடிச்சுட்டு இருக்கான். இப்படி எல்லாம் அனாச்சாரம் பண்ணுனே புலந்து தள்ளிடுவள். ஆமா அப்புறம் தெரியுது இல்ல. ஓம் ததாஸ்தோ ஓம் லதாஸ்தோ. பொம்மநாட்டிடா பொம்மநாட்டி. வேணாம் சிரமப்பட வேண்டாம். இது ததாஸ்தோ. ஏய் சசாசோ கர்மாதிக்கு சொல்ற மந்திரம்டா. அபேஷ்டோ உன்னை எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு போறது ரொம்ப தப்பா போயிடுது. ஆமா நீங்க அதிகம் இதுக்கிட்டானே கூட்டி போறீங்க. இது ததாஸ்தோ. ஓகே கழுகாஸ்தலத்துல நிக்கிறமோ? ஆமா சுதிய பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஓம் வாய்தே வாய்மோம் சுங்களாய்தே வாய்மோம் நாய்தே வாய்மோம் வாய்தே வாய்மோம் வாய்தே வாய்மோம் நாய்தே வாய்மோம். குறும்பப்பட்டி ஊரார்கள் நாமதேவாயிரமோம், பொது மக்கள் நாமதேவாயிரமோம், வியாபாரிகள் நாமதேவாயிரம் வாய்தேவாயிரம் வாய்தேவாயிரம், தமயேந்திரன் நாமதேவாயிரமோம், நந்திரி நாமதேவாயிரமோம், பெருமாள் ராஜ் நாமதேவாயிரம் வாய்தேவாயிரம், அழகேசன் நாமதேவாயிரமோம், சரவணன் நாமதேவாயிரமோம், தியாகராஜன் நாமதேவாயிரம் வாய்தேவாயிரம் ஜோதி
ஜோதி நாமதேவ நாடக அமைப்பாளர் சுப்பிரமணியன் நாமதேவாஜனமோ வழக்க வழக்கம் வேற தொழில் வேற காலையில் சம்பளங்க முழங்குற சின்ன பிரச்சனை ராணி ஸ்ரீராமதேவாஜ நமோ 1000-2000 ஜனமானாலும் பரவாயில்லை ராணி குற்றாலத்தில் சீசன் நல்லா இருக்கும் ஒரு வாரம் போய் தங்கிட்டு ஒரு 3 டிக்கெட்டு போட்டிருக்கேன்னா கவலைப்படாத சமர்ப்பையாமே மாமா 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 அருமையா மந்திரம் சொன்னேன். குற்றாலத்தில் கூட நீங்க வந்து 3 டிக்கெட் போட்டு கிடைக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு ஐடியாவில் போட்டிருக்கீங்க. அவரு தண்ணி வாங்கி ஊற்றி விட்டு படுக்க வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் சொல்லி அது எங்க 2 பேரும் அது வேற அதை விட்டுரு. நீங்க அந்த ஐடியா கூட அது என்ன குக்கு கிக்கினா ஏண்டா குலையா கொள்றீங்க இன்னைக்கு குக்கு கிக்கினா அர்த்தம் இல்லாத மந்திர பிராமணால் வாயில வருமா? குக்கு குக்கு கிக்கி கிக்கினா கக்கா கிக்கி கோ கக்கே மாமா அது கமல் படம். மாமா இது பம்பல் சம்பத்துக்கு படம். என்ன சாமி தேடுறீங்க? இல்ல நேத்து தீப்பெட்டி அங்கனவே சொரிய வச்சுட்டு போனேன். பத்தி பெட்டிடா நான் பாட்டுக்கு சாமி கிட்ட போய் தேடிட்டு ரொம்ப குளுக்காதீங்க ஒரு மாதிரி. இல்லடா சில பேருக்கு வெறும் பொட்டியை கொடுத்துட்றாங்க. அதனால எடுத்த உடனே 2 குளிக்க பார்த்து குளுக்கிற சேர்த்தான் வச்சு குளுக்குற இடம் தெரியல. சில நேரத்துல குச்சி இருக்கிறதா இல்லையான்னு பார்க்க வேண்டி இருக்கிறதா. என்ன வேணா சொல்றேன். பொட்டிகளும் குச்சிகளும் பாரா உலகமே சுருங்கி போயிடுது. இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன் வெட்டும் புளுத்தி பட்டி வாங்கிட்டு வான்னு. அது எப்படி இருக்கு? வெட்டு புளுத்தி எப்படி தெரியாமா? ஒரு புளி அப்படி பாஞ்சிட்டு இருக்கும், ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போவான். ஆமா உரசலன்னு கப்புன்னு பிடிக்கும், மருந்து நிறைய இருக்கும். இது இப்ப பாரு எல்லாம் சங்கு மார்க்ல தயார் பண்றான். தொடச்சு விட்டு வேலை செய்ய வேண்டி இருக்குதுடா. அதுக்கிட்ட அவர் தள்ளிட்டு போறா அப்படி விடியா விடியாண்டு. உங்களுக்கு தெரியும் மாமா இல்ல நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க ரெடி என்ன பண்ணீங்க? அவனுக்கு தாண்டா அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தாண்டா இந்த ஆக்ஷன் பண்ணது. என்ஜாய் பண்ணட்டும்டா, என்னத்தை கண்ட வாழ்க்கையில. ஆமா காசு பணத்துக்காக குறும்ப வட்டிக்கு வந்திருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் தான், வேற என்ன. அது ஒண்ணு இல்லடா அம்பி. முந்தா நாள் நம்ம குறும்ப வட்டியில என்ன பண்ணிட்டா, பகவானுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் சொல்லிட்டான். நான் சந்தன காப்பா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விளையாட்டு பசங்க இருக்கா பாரு, அவன் சூடத்துக்கு பதிலா பாம்பு மாத்திரையும் வச்சுட்டான். நான் பாட்டுக்கு பகவான் முகத்தை பார்த்துட்டு பத்த வச்சுட்டு புஷ்ஷுன்னு கிளம்பிடுத்து. ராணி நீ பார்த்திருந்தா பயந்திருப்ப, கண்ணங்கரியர்னு இத்தம் தண்டி. ஏன்னா டெய்லி வச்சு பாம்பு மாத்திரை கொடுத்துட்டு இன்ன வரை எந்திரிக்க மாட்டேன். ஆமா அப்படி இந்தம்மா நீ என்ன பிள்ளை? என்னடா அம்பி? பாம்பு மாத்திரை கொளுத்த சேர்த்தேன், பாம்பு தலையில வச்சு கொளுத்தணும். அரே நாளையில இருந்து தலையில வச்சு கொளுத்திடுறேன். நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்கன்னு பாரு. தலையில வச்சு கொளுத்து அதுல ஆமா கொண்டாவா இருக்க கொஞ்சம் பேச்சு வருதா? கற்பூர தீபாய் சமர்ப்பயாமி. முருகப்பா முருகப்பா தோட்டோரி முருகப்பா காலம் முருகப்பா இறங்கிட்டா. டேய் இந்த கொஞ்சம் மேல நிக்கிறண்டா, டேய் இந்த குஞ்சு மேல இறங்கி நிக்கிறண்டா. உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் பிரச்சனை இருக்கு, டக்கு 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 டக்குன்னு கேளுங்க பாப்போம். என்னடி பிரச்சனை உனக்கு? சாமி
அடியே ராணிஸ்ரீ. சாமி ராணி அடியில தான் சாமி பிரச்சனையே. எனக்கு தெரியும். அடிப்பைப்புல பிரச்சனை சாமி. சொல்ல வேணாண்டி, நான் கேட்டு சொல்றேன் சாமி நினைச்சியா? நான் ஒரிஜினல் ரே, நான் டூப்ளிகேட் சரக்கு. ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் ராணி. இப்போ உனக்கு எதிர்த்த வீட்டுக்காரிக்கு அடி உலாயில பிரச்சனை. ஆமாங்க சாமி. அதுவும் இப்ப ராணி உனக்கு கொஞ்ச நாளா அடி உலாயில பிரச்சனைடி. அடி உலாயில உன் குழாய் பிரச்சனை தீரணும்னா நீ பேசாம அலையேஷனை வச்சுக்கடி. என்ன சாமி சொல்றியா? அலையேஷன் வக்கீல்றான். வக்கீலையா? புதுக்கோட்டை அவன் தான் நல்லா அடிச்சு வாதாடுவான். ஏற்கனவே 2 பேரை வச்சிருக்கேன் மறுபடியுமா? ஆமாடி. இருறா 6 மாசம் உள்ள நல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சிடும். அவன் வீட்டுல நல்ல போயிருவாங்க. வேற என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் எனக்கு தெரியுண்டி. ஏய் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுற? ஆமாங்க சாமி, அவரு வெளியூர்ல இருந்து வர மாட்டேங்கிறாரு. எப்ப சாமி குழந்தை வரக்கும்? வாயில குத்துனா புள்ள வரும்னு எவன்டா சொன்னா? மானம் கட்டவள மல்லாக்க போட்டு இதுல குத்தணும்டா. ஏய் 2 பையன் பூந்துக்கிட்டு கலக்குறான்டி. சும்மா ஒருத்தன் அக்னி புத்திரன், ஒருத்தன் மயான வீரன்டா. அது நமக்கு தெரிஞ்சால 2 பேர்த்தையும் ஒதுக்குறேன். விடிய காத்தால நான் வர்றேன்டி. நீங்க வர்றீங்களா? வந்து உன் தோசையை கிளிக்கிச்சு தோசத்தை விரட்டணும்டி. வேற என்ன பிரச்சனை? ஏண்டா வாடா அப்படி. ஏண்டா எரும மாடு. நான் ஒட்டி கேட்டு சொல்ற சாமி நினைச்சியா? ஆமா சாமி. ஏண்டா எரும மாடு காணாம போயிருச்சா? ஆமா. சோ மாடு கிடைக்கணும்னா என்ன ஒண்ணு? நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? சொல்றேன். நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். சொல்றேன். சந்தே சந்தே கந்தா கந்தா சந்தே கந்தா சந்தே கந்தா சேர்த்து சொல்றான். சந்தேகம். மாடு கிடைக்கிறதுக்கு சந்தேகம் தான் போடா. மாடு வளர்க்கறியா? ஏண்டா மாடு வளர்க்கறியா ஒழுங்கா வீட்டுல கட்டி போட்டு வளர்க்கணும்டா. அதை விட்டு பால் பீச்சை மட்டும் வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போறியா? மத்த நேரம் பூரா நடு ரோட்ல ஓட்டி விட்டுறியலே. ஒருத்தனாவது வண்டியில போக முடியுதா? அப்புறம் மாட்டை காணோம் மசிர காணோம்னு ஐயர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய. மறந்துட்டேன் சாமி. போன் நம்பர் எழுதாம விட்டுட்டேன். சரி இனிமே சூடு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் கேட்குறீங்கள, சூடம் கொண்டு வந்திருக்கீங்களா? உண்மையான ஜாமியான் நம்ம பார்க்கணும்ல, சோதிக்கணும்ல. பகவான் மலையேறிட்டார். விறகு கொண்டு வர போயிருக்காரா? விறகு கொண்டு வருவாரு. அப்ப விறகு கடை வச்சிருக்காரு அவருக்கு. பகவானே கொலகார பயலுக முன்னாடி சூளத்தை வாயில தான் ஏத்துறோம்னாங்க. இப்ப பாரு நாரதர் வந்து உக்காந்துக்கிட்டு சூளத்தை ஏத்துறான்றாரு. வாயில வந்து வித்த புத்திர சொல்றாரு அம்பு. பகவானே எம்பர். ஆமா வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? பூரா பிரச்சனையா? உன் பிரச்சனை பூரா தீரணும்னா எம்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு முருகனை ஒரு சுத்து. முடி வெட்டிட்டு இருக்க. ஐயோ முருகனை சுத்தி வாடான்னு சொன்னேன். முருகன் சிலையை சுத்தி பிடியாடா. முருகன் அப்படி திரும்ப போட்டு லூசா இருக்கான். கொஞ்சம் ஆயில் போட்டு விடுவான். பக்கத்துல வா. எம்பெருமானே முருகப்பெருமானே. இது யாருன்னு தெரியுதா? முருகா இதுதான் ஓட்டு குஞ்சு. அவரு குஞ்சு வாடகைக்கு போயிருக்கலாம். மயில் குஞ்சு போச்சு. ஏண்டி பக்கத்துல வாடி. ஏண்டி ராணி படுத்தா தூக்கம் வராது. பிறண்டு படுப்பியே. 2 பேர் போட்டுக்கிட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குமே.
நீ சும்மா இருக்கா, நீ அமுக்க மாட்ட தெரியும். சரி, அது ஒன்றும் கிடையாது. லேசாக பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். விபூதி பிடிச்சி பார்க்க உனக்கெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை, முகரையை பார்த்தாவே தெரியும். டே இந்த பறக்கும் இப்பதான் ஒன்று இந்த அளவுக்கு புழக்காமையா கிடக்குது. அவளுக்கு பிரச்சனை அந்த ஏரியால வரப்படாதுன்றதுக்காக மறிச்சு கட்டியிருக்கேன். எந்த நோக்கு என்ன பிரச்சனை? என்ன சாமி பண்றது? தூக்கமே வர மாட்டேங்குது சாமி. 145 155ன்னு 2 வகையான ஐட்டம் இருக்கு. வாங்கி சாப்பிட்டு படுத்துக்க, வாங்கின நாடகத்துக்கு போகாத. அந்த மாதிரி நீ வராம இருந்துரு. சங்கத்துல காலண்டரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்புறம் பாரு உனக்கு வீட்டுல எப்படி தூக்கம் வருதுன்னு பாரு. எந்திரிக்கவே முடியாது. வா எம்பெருமானே, கண்ணை மூடி என்னை இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீதான் காமாடு களமாடு நின்று காப்பாத்த. இந்த குழந்தைய அடையாளம் தெரியாது. ஆமா ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் வராது. நான் நிக்கிறேன்டா, கவலைப்படாது. என்னடா சுடுகாட்டுல சூடு தாங்காம எந்திரிச்சு இந்த மாதிரி இருக்கணும். பகவான் அருள் விறங்கி விளையாண்டுருக்காரு. ஆமா, பார்த்து போட்டு வா, கூட்டிட்டு போ. ஆமா ஆமா, என்னடி கொண்டு போறான். எம்பெருமானே, முருகப்பெருமானே, இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது குறும்பப்பட்டி கிராமத்தார்கள் அனைவரும், ஊரார்கள் அனைவரும் மற்றும் வியாபார பெருங்குடி மக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா உங்களுடைய அன்பும் அருளும் ஆசியும் என்னாலும் வேண்டும் முருகா. எம்பெருமானே, முருகப்பெருமானே, ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாது தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலி நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா. முருகா முருகா, நீ எல்லாம் தெய்வம் இல்லை, நீ எல்லாம் தெய்வம் இல்லை, நீ எல்லாம் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா. நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா. முருகா முருகா தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றன் சிந்தை வந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை வந்தாய். குருவாகி எனக்கு நல்லி தந்தாய், ஞான
உருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருவேணியில் உள்ளோ நிறைந்தாய் நாயேனினாலும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உள்வருள் தந்தாய் நீ எல்லாம் தெய்வம் இல்லை வாழும் எல்லை பாடி மனமாற நினைந்து பாடி மனமாற நினைந்து வணங்குதலே எந்த வாழ்நாளில் இன்பம் வணங்குவதே எழுந்த வாழாளி இருந்தோம் தூயா முருகா மாயோ மருகா முருகா தொழுவதே எங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா அம்பி நன்றி 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 அம்பி எல்லாம் மடப்பள்ளிக்கு வந்துருங்க. மாமா இன்னைக்கு என்ன பிரசாதம் போட்டுருங்கண்ணா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? புளியோதரையும் சுட்டக்கடலையும் போட்டிருக்கேன். எப்படி செய்யறது? வந்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். நேரங்காலம் பத்தாது. வந்துடுறேளா? என்னடா? ஓ சரி. பழனியில் ஊரில் ஊரில்